Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஒரு தீப்பொறினால உணவகமே காலி ஆயிருக்கு. ₹1,00,000 மதிப்பிலான பொருட்கள் தீயில கருகி சேதமாயிருக்கு. ஈரோடு கருங்கல்பாளையம் பக்கத்துல இருக்கிற திருநகர் காலனி சாலையில கோவிந்தன் அப்படின்றவருக்கு சொந்தமான ஒரு உணவகம் இருக்குங்க. இந்த நிலையில கடையில முன்னாடி போற மின்கம்பியில இருந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா ஒரு தீப்பொறி வெளியாயிருக்கு. மின்கம்பியில இருந்து ஒரு சின்ன தீப்பொறி தாங்க. அது கபகபான்னு பாத்தீங்கன்னா உணவக கடையில விளம்பர பேனர் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல உடனே பத்தி எரிய ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த பேனர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கடையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிடுச்சுங்க. அதை பார்த்த ஊழியர்கள் உடனடியா வெளியேறி இருக்காங்க. உடனே ஈரோடு தீயணைப்பு நிலையத்துக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. அவங்க சம்பவ இடத்துக்கு வந்து 45 நிமிஷம் போராடி ஒரு வழியா தீய கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவத்தினப்போ பாத்தீங்கன்னா அந்த தீ பற்றி எரிய ஸ்டார்ட் ஆனதும் கடையில இருந்த ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் டக்குன்னு வெளியில வந்துட்டாங்கப்பா. சோ அதனால அதிர்ஷ்டவசமா உயிர் சேதம் இல்லாம தப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த தீ விபத்துல விளம்பர பேனர்கள் உட்பட சுமார் ₹1,00,000 மதிப்பிலான பொருட்கள் தீயில எரிந்து சேதமாயிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. போலீசார் விசாரணையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.